ஐ லவ் யூ. I love you. அம்மா தாயே, அங்காள பரமேஸ்வரி, என் பையனையும் பூங்குடியும் எப்படியாவது சேர்த்து வைமா. அவ மனச மாத்துமா. நான் தயாராயிட்டேன் சுவாமி. சரிம்மா, இந்த தீபத்தை ஏற்றி வைமா. தீபம் தவத்தை முடிக்கிற வரைக்கும் அணையாம இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உன் தவம் அந்த அம்மன் ஏத்துக்கிருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சாமி. இந்தா எண்ணெய், இந்த எண்ணெயை ஊத்தி தீபத்தை ஏற்றி வைமா. அந்த குடிலுக்குள்ள போய் உன் தவத்தை தொடங்கலாமா? வாமா. பார்த்து வாமா. அம்மனை மனசுல நினைச்சு வா. வாமா வா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. உன்னை சுத்தி நடக்கிற இங்க எதுவுமே உன்னை பாதிக்க கூடாது. 2 நாள் கண்ணை மூடி தவத்துல இருக்கணும். அதுக்கு முன்னாடி கண்ணை திறந்து தவம் கலைஞ்சு போச்சுன்னா அந்த பொண்ணு உங்க பையனுக்கு இல்லை. அப்படி எதுவும் நடக்காது சாமி. இது மேல உட்காருமா.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லா இருமா நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். தாயே அங்காள பரமேஸ்வரி, உட்காருமா. வணக்கம் சாமி. கண்ணை மூடிக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்காங்களே, எதுக்கு சாமி? இவங்க ஒரு முக்கியமான காரியத்துக்காக தவம் இருக்கிறாங்க. 2 நாள் வரைக்கும் அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பே இருக்காது. சாப்பாடு தண்ணி இல்லாம எப்படி சாமி இருப்பாங்க? கண்ணை கூட திறக்க கூடாது. 5 புலன்களையும் அடக்கிக்கிட்டு செய்யற தவம் இது. என்ன சாமி, கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. செய்யறதுக்கு எப்படி சாமி முடியும்? எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி இது மாதிரி தவம் எல்லாம் இருந்தாங்க. ஆனா இப்ப ரொம்ப வருஷமா யாருமே இதை பண்றதில்ல. அதுக்கப்புறம் இவங்க தான் இதை பண்றாங்க. நம்ம எல்லாம் அவங்கள மாதிரி தவம்லாம் இருக்க முடியாது சாமி. அப்படி இருக்கிறவங்களையாச்சும் நாங்க கும்பிட்டுக்கிறோம். தவம் இருக்கிற அந்த அம்மாவோட வேண்டுதல் நிறைவேறணும்னு அதோ அந்த விளக்கு இருக்குல்ல, அதுல எண்ணெயை ஊத்திட்டு போமா. அந்த புண்ணியம் உங்களையும் காப்பாற்றும். தண்ணி நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயிறது மாதிரி அந்த பரமேஸ்வரியுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்குமா. சரிங்க சாமி. தவம் இருக்கிறவங்களோட கோரிக்கையை நிறைவேத்து தாயே. அவன் முன்னாடி ஒரு தடவை அவமானப்படுத்தினா, தனியா ஒரு தடவை அவமானப்படுத்தினா, பத்தாததுக்கு என்ன மிரட்டுறான். அவன் மேல ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். இல்ல அவனையும் சரி அவளையும் சரி அப்படியே ஒரு கை பார்த்திருப்பேன். ச்சே, என்னால எதுவுமே செய்ய முடியல. ஏய், என்னம்மா, என்ன நடந்தது? ஏன் இப்படி தனியா நின்னு பேசிட்டு இருக்க? என் தலை எழுத்துக்கிறா நீ. உன் தலையெழுத்துக்கு என்ன? நீ இந்த வீட்டோட இளவரசி, உனக்கு என்னம்மா குறைச்சல்? நான் இந்த வீட்ல மட்டும்தான் இளவரசி. அங்க போனா அவன் என்ன ஒரு வேலைக்காரி விட கேவலமா ட்ரீட் பண்றான். அதுவும் அந்த பிச்சைக்காரி முன்னாடியே வச்சு. என்னம்மா சொல்ற? நடந்ததுதான் சொல்றேன் கிரானி. நிச்சயதார்த்த விஷயத்த ஜீவா கிட்ட அங்கிள் சொல்லிட்டாருன்னு சொன்னதால நானும் சந்தோஷமா ஜீவாவை பார்க்க போயிட்டேன். அங்க 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 அந்த உமனா முஞ்சிக்கே அவன் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கான். லெட்டரா? என்ன லெட்டர்? லவ் லெட்டரா? என் மனசுல இருக்கிறது எல்லாம் எழுதி இதுல கொடுத்திருக்கேன்னு சொல்றான். அப்ப அது லவ் லெட்டரா தானே இருக்கணும். அது என்ன லெட்டர்னு நீ வாங்கி படிக்க வேண்டியதானே? அத படிக்கிற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. நீ இருக்குன்னு சொல்ற, அவன் இல்லன்னு சொல்றான். அது மட்டுமா சொன்னா? மத்தவங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியே, இது உனக்கு கேவலமா இல்லையான்னு கேக்குறான். நீ இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணா நான் என்ன முடிவு வேணாலும் பண்ணுவேன். ஏன் நிச்சயதார்த்தத்தை கூட தடுக்கிறதுல ஆச்சரியம் இல்லன்னு சொல்லிட்டான். அவன் சொல்றத கேட்டு நீ இங்க வந்து புலம்பிட்டு இருக்கியா? இதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ என்ன பேசுற கிரானி? உன்ன நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுவும் உனக்கு பெருசா தெரியல. நான் இங்க புலம்பிட்டு இருக்கிறதா உனக்கு பெருசா தெரியுதுல்ல? தீபி, அவன் மிரட்டலுக்கு நீ பயப்படுறது எந்த அவசியமும் இல்ல. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஸ்ரீராம் ஜீவாவை லாக் பண்ணதுல அவன் பயந்து போயிருக்கான். அதான் அவன் உன்னை பயமுறுத்தி பாக்குறான். அவன் லெட்டர் கொடுத்தாலும் சரி, ஸ்வெட்டர் கொடுத்தாலும் சரி, இந்த நிச்சயதார்த்தத்தை அவனால தடுக்க முடியாது. அதான் நிறுத்துவேன்னு சொல்லி அவன் அவனையே ஆறுதல் படுத்திக்கிறான். அவன் அந்த மாதிரியா கிரானி நடந்துக்கிறான்? கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான் இருக்கிறப்போ அவன் வேடிக்கை பார்க்க வந்தவளுக்கு லெட்டர் கொடுக்கறான். அவன் என்ன வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம்.
நிச்சயதார்த்தம் வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கப்புறமா அவன் எப்படி லெட்டர் கொடுக்கறான்னு நான் பாக்குறேன். வாங்குறதுக்கு அவ இருந்தா தானே. அவன் நிச்சயதார்த்தத்தை நடத்த விடுவானானே எனக்கு சந்தேகமா இருக்கு கிரானி. நடக்க விடாம அவன் எங்க போயிடுவான்? அவனுக்கு இதை விட்டா வேற ஆப்ஷனே இல்ல. லெட்டர் கொடுத்தது நேத்து, இன்னைக்கு காலேஜ்ல அவளை துரத்தி துரத்தி பூ கொடுத்து ஐ லவ் யூ சொல்றான். இனி அவன் திருந்த மாட்டான். அவனை நீ மறந்துடுறதா நல்லதுன்னு அனன்யா சொல்லிட்டு போறான். இதெல்லாம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் தான் பேபி. அதுக்கப்புறமா இவனை அடக்கி வைக்கலாம். நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நீ கொஞ்சம் பேசாம இரு. நிச்சயதார்த்தமே நடக்குமான்னு எனக்கு பயமா இருக்கு கிரானி. நான் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படணும்? அது மட்டும் இல்ல, ஸ்ரீராம் பிரச்சனையில இருக்கிற வரைக்கும் நாம யாருமே எதுக்குமே பயப்படவே கூடாது. புரியுதா? தைரியமா இரு தீபி. இது எல்லாமே உங்க அப்பா வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஜீவா எப்படி அடங்குறான் பாரு. என்னமோ சொல்றீங்க, ஆனா அவன் பேசுற பேச்செல்லாம் அப்படி இல்ல. இது பார், இது எல்லாமே அவங்க அம்மா கொடுக்கிற தைரியம் தான். நிச்சயம் மட்டும் முடியட்டும். அந்த 2 பேரையும் நான் என்ன பண்றேன் பாரு. மனசு போட்டு குழப்பிக்காம இரு. வா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அங்க போயிட்டு வந்தா உன் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வா வா. என்ன 2 பேரும் ஒண்ணா எங்க கிளம்பி இருக்கீங்க? எங்கேயோ போறோம். அத பத்தி உனக்கு என்ன கவலை? நீ உன் மருமக கையால காஃபி வாங்கி குடிச்சிட்டு டிவியை பாத்துக்கிட்டு உட்கார்ந்துரு. எங்களுக்கு வார்டன் வேலையெல்லாம் பார்க்காத, புரியுதா? என்ன ராஜம்மா, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. பொறுப்பு இருக்கிற உங்க பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கும். பேத்தி வந்து கவலையோட உட்கார்ந்துருக்காளே, என்ன ஏதுன்னு இவளை கேப்போம் அப்படின்னு கவலை ஏதாவது உனக்கு இருக்கா? காஃபியை குடிச்சுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க. அவ கவலையா இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன தீபி, ஏன் கவலையா இருந்த? பாட்டிக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டியா? ஆமா, சின்ன பொண்ணு அவ உங்ககிட்ட வந்து சொல்லுவாளா? இவ முகம் வாடி இருக்கேன்னு பார்த்து நாமளாதான் கேட்கணும். நீ வாமா, நாம போயிட்டு வருவோம். இவங்கெல்லாம் அப்படிதான் சும்மா பேசிக்கிட்டு. என்ன சீதா இவ? அவ கவலையா இருக்கான்னு இவ ஏன் மேல கத்திட்டு போறா? தீபின்னா உங்களுக்கு ரொம்ப உயிர். உங்களுக்கு அவளை பார்த்தாவே பிடிக்காது. அப்புறம் எப்படி அவ உங்ககிட்ட வந்து சொல்லுவா? பொங்குடி, என்னச்சு பொங்குடி? அம்மா அப்பா போட்டோ கீழே விழுந்துருச்சு சார். அதான் விழுந்து கீழே கிடக்கிறதான் தெரியுதே. உன் கையில ரத்தம் வருதே, அது தெரியல உனக்கு? எவ்வளவு ரத்தம் வருது பாரு. அது வந்துட்டு போட்டோம் சார். நானே போட்டோ கீழே விழுந்துருச்சு, அதுவும் என்னால விழுந்துருச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். சரி வா, டாக்டர் கிட்ட போலாம். பார்த்து
பரவாயில்ல, இருக்கட்டும் சார். இப்போ உனக்கு இந்த போட்டோ கீழே விழுந்தது தான் பெருசு இல்லை, அதுக்கு ஒன்றும் ஆகாது. கடையில் போய் கொடுத்தா புதுசாக ஃப்ரேம் பண்ணி கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். உனக்கு செப்டிக் ஆயிடுச்சுன்னா தான் பிரச்சனை. வா, ஒரு டிடி போட்டு வரலாம். எனக்கு டிடி ஆயில்மெண்ட்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட போகுது. ஏய், ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? அது இல்லை சார், போட்டோ கீழே விழக்கூடாது, அது ஒரு அபசகுணம். அதுவும் என்னால விழுந்துருச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சார். எத்தனை சீர்திருத்தவாதிகள் வந்தாலும் உன்ன மாதிரி ஆளுங்களை திருத்தவே முடியாது. சரி, எப்படி விழுந்துச்சு? கோணில மாட்டி இருந்துச்சு சார். அதனால கோவத்தில் போட்டு உடைச்சிட்டியா? இல்ல சார், உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சரி சொல்லு, எப்படி விழுந்துச்சு? போட்டோவை சரி பண்ணலான்னு பார்த்தேன். அது அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடி கடைசியில கை தவறி கீழே விழுந்துருச்சு. நீ அதை சரி பண்ண தானே பார்த்த? பரவாயில்ல, விடு. அப்படி விட முடியாது சார், எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. அம்மா ஊருக்கு போறேன்னு சொல்லும்போது ஏகப்பட்ட கவலை இருக்கிற மாதிரி என்கிட்ட புலம்பிட்டு போனாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம அந்த மலைக்கருப்பன் தான் காப்பாத்தணும். அவங்கள காப்பாத்துறதுக்கெல்லாம் எல்லாரும் வருவாங்க, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் என்ன தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. வா, டாக்டர் கிட்ட போலாம். முதல்ல மேடம் நல்லபடியா வரட்டும் சார், அப்புறம் பார்க்கலாம். என்ன கிரானி, மனசு ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இந்த கோவில் கொஞ்சம் அமைதியா இருக்கும். எனக்கே ஏதாவது குழப்பம்னா நான் இங்கதான் வருவேன். சும்மா கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போனாலே ரிலாக்ஸா இருக்கும். வா. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுமா. இந்தாங்கம்மா. இந்தாங்க. இங்க ஒரு அம்மா அண்ணன் தண்ணி இல்லாம தவம் இருக்காங்கம்மா. அங்க அணையா விளக்கு இருக்கு பாருங்க. அதுல எண்ணெயை வாங்கி ஊத்துனீங்கன்னா உங்க பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறும்மா. சாப்பிடாம தவம் இருக்காங்களா? எவ்வளவு நேரம் இருப்பாங்க? நேர கணக்கெல்லாம் இல்லம்மா, நாள் கணக்குல. இவங்க நாளைக்கு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் இருக்க போறாங்க. அப்படியா? இப்படிலாம் கூட நடக்குமா? நம்மளால இருக்க முடியலனாலும் இப்படி இருக்கிறவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும்னு நாம வேண்டி விளக்குல எண்ணெய் ஊத்துறோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும். அவங்க கிட்ட எப்படி நேர்ந்துக்கிறது? நம்ம வேண்டுதல அவங்க காதுல போய் சொல்லணுமா? இல்லம்மா, நாம என்ன பேசினாலும் அவங்க காதுல விழுகாது. இதோ பாருங்கம்மா, அவங்க கண்ணு முழிச்சிட்டா அவங்க தவம் கலைஞ்சிரும். அப்படி கலைஞ்சா அது வரைக்கும் இருந்தது வேஸ்ட் ஆயிடும்ல. அது மட்டும் இல்லம்மா, எதுக்காக தவம் இருந்தாங்களோ அதுக்கு எதிர்வினையா தான் நடக்கும். சாமியார் சொல்லிருக்காருமா. அப்புறம் எப்படி நிறைவேறும்? இப்போ சாமி கிட்ட நம்ம மனசுக்குள்ள எப்படி கேக்குறோமோ அப்படி கேட்டா போதும். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. இல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. காலையில தான் நான் இங்க வந்தேன். நான் கோர்ட்டுக்கு போகும்போது எப்படியாவது ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சிட்டு போனேன். என்ன ஆச்சரியம் பாருங்க, ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த கேஸு தேங்காய் உடைச்ச மாதிரி சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துருச்சுமா. என்னாச்சு? என் பக்கம் தீர்ப்பாயிடுச்சுமா. அந்த சந்தோஷத்தினாலதான் மறுபடியும் எண்ணெய் ஊத்த வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தா தவம் இருக்கிறவங்கள கும்பிட்டுட்டு போங்க. என்ன கிரானி, இவங்க சொல்றது உண்மையா இருக்குமா? அந்த தவம் இருக்கிறவங்க பிரார்த்தனை எதுவா இருந்தாலும் நீதாம எப்படியாவது நிறைவேற்றணும். அதே மாதிரி என் தீபிக்கு அந்த ஜீவா கிடைக்கணும். சரி,
அந்த தவம் இருக்கிறவங்கள போய் பார்க்கலாமா கிராணி? சரி வா.